ஒரு கோபக்கார சிறுவன் இருந்தான். அவன் அடிக்கடி கோபப்பட்டு கொண்டிருந்தான். தன் தந்தையிடம் சென்றான். அவன் தந்தை ஒரு அறிவுரை கூறினார். உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் நமது வீட்டு காம்பவுண்ட் சுவரில் ஒரு ஆணி அடித்து வை என்று சொன்னார். தந்தையின் அறிவுரைப்படி அவனுக்கு கோபம் வந்த போதெல்லாம் ஆணி அடித்து கொண்டிருந்தான். முதல் வாரத்தில் 36 ஆணி அடித்திருந்தான். இரண்டாவது வாரத்தில் 30 ஆணி அடித்திருந்தான். மூன்றாவது வாரத்தில் 20 ஆணி அடித்திருந்தான். நான்காவது வாரத்தில் ஆணி அடிக்காமலே இருந்தான். உடனே அவன் தந்தையிடம் சென்று, அப்பா, நான் இன்று ஆணியை அடிக்கவில்லை என்று சொன்னான். அதை கேட்ட அவனது தந்தை சந்தோஷப்பட்டார். சரி, உன் கோபமெல்லாம் மறைந்து போயிடுச்சு. இனிமே கோபம் இல்லாத போது நீ அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி எறி என்று சொன்னார். அதன்படி அந்த சிறுவன் அந்த காம்பவுண்டு சுவரில் அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி எறிந்து விட்டான். இப்போது தந்தையிடம் வந்து சொன்னான், ஆணியெல்லாம் பிடுங்கி விட்டேன் என்று சொன்னான். உடனே தந்தை சந்தோஷப்பட்டு அவனை அழைத்து கொண்டு போய் அந்த காம்பவுண்டு சுவரை பார்த்தார். பார்த்தாயா, நீ கோபப்பட்ட போதெல்லாம் ஒரு ஆணி அடித்த அந்த தடம் இன்னும் மறையாமல் இந்த சுவற்றில் புள்ளி புள்ளியாக இருக்கிறது. அதுபோலதான் நீ என்னதான் நல்லவனாக மாறினாலும் நீ தீய சொற்கள் வீசினால் அந்த சொற்களால் பலருடைய இதயம் காயமடையும் என்ற உண்மையை அந்த சிறுவனுக்கு புலப்படுத்தினார். நாவினால் சுட்டவோடு ஆறாதே என்பதை இதன் மூலம் நிரூபித்து உள்ளார். நன்றி.